வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மஞ்சுநாதன். சம்மருக்கு நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குளி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஜி ரெசார்ட்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கு தாங்க வந்திருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜி ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே அப்படியே உள்ள அழகாக பார்த்தீங்கன்னா 2 தென்னை மரங்களுக்கு நடுவில் அழகாக பைக் பார்க் பண்ண இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 350 ரூபா கொடுத்து அந்த டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இங்கே கேஷ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த செக்யூரிட்டி ரூம் இருக்கு இல்லைங்க, அதுக்குள்ளேயே தான் வச்சுருக்காங்க. ஆனால் கார்டு அக்பட் இல்லைங்க, இது கேஷுமே ஜிபே மட்டும்தான் அக்பட் பண்ணுறாங்க. தயவுசெய்து அதனால் கார்டை நம்பி வந்துடாதீங்க. கேஷ் கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா ஜிபே கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சது. இதெல்லாம் கிட்ஸ் விளையாடுறதுங்க, நம்மளுக்கு இல்லை. இந்த ஜி ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயே கேண்டீன் உள்ளே கொடுத்துருக்காங்க. இங்கேயே எல்லா விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்நாக்ஸ் கொண்டு வரலின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க, இங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லாக்கருக்கு 100 ரூபா பே பண்ண சொல்கிறாங்க. மறுபடி லாக்கர் கீயும் இதே அந்த ஸ்லிப்பையும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா 50 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜி ரெசார்ட் பார்த்தீங்கன்னா மற்ற தீம் பார்க்கோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன ஒரு பார்க்கு தாங்க. இங்கே அடல்ட்ஸுக்கு வேலையே கிடையாது. ஒரு ஃபேமிலி மேனாக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் அந்த ஜி ரெசார்ட்டை சொல்லுவேன். இங்கே மொத்தமாக 4 ஸ்லைடு 2 டனல் கேம் இருக்குதுங்க. இது குழந்தைங்க விளையாடுறதுக்கு மட்டும்தான். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தால் நீங்களும் விளையாடலாம். சின்ன குழந்தைங்களும் போய் என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க இந்த இடத்துல.
இந்த ஜி ரெசார்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க லேடிஸ் விளையாடுறதுக்கு சூப்பரான ஒரு அருமையான ஒரு இடம் தாங்க இந்த ஜி ரெசார்ட். இருக்கிறதுலே இந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான் ஆழங்க. அதனால் நீச்சல் தெரியுங்க அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்காதீங்க தயவுசெய்து. ஜி ரெசார்ட் கேன்டீனில் டீ, காஃபி, சமோசா, கப் நூடுல்ஸு, கட்லெட்டு, ஸ்வீட் கார்னு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, வெஜ் சாண்ட்விட்சு, அப்புறம் பன்னீர் சாண்ட்விட்சு, அப்புறம் கார்ன் சாண்ட்விட்சு, வெஜ் பர்கரு இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கேன்டீனில் தனியாக சாப்பிட்றதுன்னு வாங்கினீங்க. உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் டேபிள்ஸ் வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. சமோசாவுக்கு வந்து சாஸ் தனியாக கொடுக்குறாங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. சிக்கன் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸு, பன்னீர் ரைஸு, சில்லிங்க. ஏன்டா இது பயங்கர சூடு. இப்போ தான் போட்டு கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜி ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாட்டர் ஃபால் தாங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 எலிமெண்ட் நல்லா இருக்குதுங்க. முக்கியமாக லேடிஸ் அண்ட் கிட்ஸு வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளையாடலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க இந்த ஜி ரெசார்ட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டர் ஃபாலில் மட்டும்தான் கொஞ்சம் ஆள் அதிகங்க. முக்கியமாக வந்து அந்த கொரில்லா ஃபால்ஸுங்க. அந்த கொரில்லா ஃபால்ஸ் இப்போ ஆன் பண்ணுறப்ப வந்து யாரும் சைரன்ல இது போட மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆள் இருந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து விளையாண்டுக்குவாங்க. கொரில்லா ஃபால்ஸில் தண்ணி ரொம்ப வேகமாலாம் வரல, ஆனால் குளிக்கலாங்க. சூப்பராக இருக்குது. நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணலாம். அங்கே ஒரு வேளை மேலே வயசானவங்க மேலே போக முடியல, கீழே இறங்கி குளிக்கலாம். அதுவும் சூப்பராக இருந்ததுங்க. முக்கியமாக பாட்டு போட்டு எனி டைம் நம்மளை வைப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் கீழே கொண்டு வரல அப்படின்னா இவங்களே ஒரு சின்ன ஒரு துணிக்கடை மாதிரி போட்டு இவங்களே வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணும்னா அதை வாங்கிட்டு கூட போய் குளிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 ஸ்லைடு இருக்குங்க. அந்த ஸ்லைடு சின்னதாக தான் இருக்குது, ஆனால் வந்து விழுகிற ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சூப்பராக இருந்ததுங்க. ஆளெல்லாம் ரொம்ப கம்மி தான். லேடிஸுங்க வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் ஊர் நிறைய சோறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.